வணக்கம். காலையிலேயே என்னடா சத்தம்னு பார்த்தா செம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. தண்ணி இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மழை வருது மழை வருது கூடை கொண்டு வா. வேலை ஆரம்பிச்சிருச்சு. செம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும். அப்போ இன்னைக்கு கால வியாபாரம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். மழை பெஞ்சதுன்னா அதிக கஸ்டமர்ஸ் வருவாங்க. போயிட்டு நல்லா போயிட்டு. கண்ணெரிச்சல்லாம் இருக்குது. கண்ணெரிச்சல் சுவாசிச்சோம்னா மூக்கு எரியுது. அப்போது ஹீட்டு அதிகமாக இருக்குது. சரி வாங்க வேலையை ஆரம்பிப்போம். வேலை எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டாக்லாம் வீசி வச்சுருக்கேன். ரொட்டி எப்படி அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய கெஸ்ஸிங் தயாராக இருக்கேன். இப்போ போய் ஒரு டீ குடிப்போம். வேலை போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் அதிகமாக கஸ்டமர்ஸ் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. போயிட்டுருக்கு வேலை. காலையில் பெஞ்சிக்கிட்டு இருக்க மழைக்கு இவ்வளோ கூட்டம் வரலை அப்படின்னா அதுவே ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு ஒரே முட்டை ஆர்டர் வந்து நின்றுச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். நின்றுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். இன்றைக்கி கல் திட்ட வேண்டிய வேலை, மாவு அரைக்க வேண்டிய வேலை இதெல்லாம் இல்லை. ஓகே, இன்றைக்கி வர ஆர்டரை மட்டும் போடுற வேலை தான். அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுட்டு 1 மணிக்கு வெளியாட வேண்டியதான். இப்போ மணி 9:30. மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்னும் தூறிக்கொண்டிருக்கிறது. வேலை போயிட்டு இருக்கு. மணி கரெக்டாக 12. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நிற்காம. பார்த்தீங்களா, இன்னும் மழை நிற்காம பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது. மணி இப்போ 12. நம்ம கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் அங்கே பாருங்க தம் அடிச்சுட்டு நிற்கிறான். பாட் சின்ன பையன் தான், அந்த சீரட் அடிச்சுட்டு இருக்கான். நம்ம சுரேஷ் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனை காட்டுறான். அந்த கடையில் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த கடையிலேருந்து நம்மள ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம தமிழ் ஆள் தான். சுரேஷ் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் காணும். இப்போ தான் ஒரு 3 தோசை போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் காணும். நாங்கள் கறி ஊற்றிட்டு வரான், குழம்பு ஊற்றிட்டு. நான் வரேன் பார்த்தீங்களா, குழம்பு ஊற்றிட்டு வரேன். இப்போ தான் அவனுக்கு 3 தோசை போட்டு கொடுத்தேன். வேணா தம்பி சாப்பிடு. 2 முட்டை தோசை, 1 தோசை. நான் தான் போட்டு கொடுத்த தோசை.
டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ. உட்காந்து சாப்பிட்றா. மக்கா. இந்த செக்யூரிட்டியை இப்போ தான் நான் பாத்ரூமில் பார்த்தேன். பார்த்துட்டு இது போல் கையில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, ரத்தம் வருது பாடுறா. ஐயோ பாவம் அப்படின்னு நான் சொன்னேன். பாரு எவ்வளோ பாவம், எவ்வளோ காயம் வருது பட்டுச்சு. 6:30 மணிக்கு வரும்போது லிஃப்ட் கார்டு உதவி பண்ணு, நைன்னு கார்டு இல்லைன்னா திறந்து விட மாட்டேன்னு நைன்னு அறுக்காதரா அப்படி சொன்னேன். என்ன ஆச்சரியமாக பார்க்குறான், என்னடா கையில் காயப்பட்டதுக்கு லிஃப்ட்டு திறந்து விடுங்கிறானே. பாரு எனக்கு காயப்பட்டிருக்கு, லிஃப்ட் திறந்து விடுன்னு சொல்லி சும்மா குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க. அவன் வந்துட்டு அவனுக்கு என்ன ரியாக்ட் கொடுக்குறதுனே தெரில. அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு நான் போகும்போது என்னை பார்த்து சிரிக்கிறான். கண்ணாடியில் மிரரில் பார்த்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பார்க்குறான். நான் பார்த்த உடனே அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவனுக்கு புரிய மாட்டேன்னுச்சு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி சப்ளையர், ஒரு மெயினான சப்ளையர் அவன், பங்களாதேஷ் பையன். அவன் இன்றைக்கி வந்து லீவு, தண்ணி மாஸ்ட்டு 3 மணி வரைக்கும் லீவு. 3 மணிக்கு தான் வந்தான். எவ்வளோ திரும்ப வேலை கொண்டுட்டாங்க வேலை. இன்றைக்கி மழை வேறு பெஞ்சிருந்தது. நான் காலையிலேருந்து மழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல, உங்களுக்கே தெரியுமே. சேவா கஷ்டப்படுங்க சப்ளையர் வேலை. காலைல அவ்வளோ வேலை பார்த்துட்டு துருசாக வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும். இது பேனா கீழ்ச்சிச்சு, காமிச்சிட்டே இருக்கிற சொல்ல மாட்டேன்ல, பேனா கீழ்ச்சிச்சு. சும்மா விளையாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது பேனா கீழ்ச்சிச்சு. சேர் பண்ண பார்ப்போம். மண்டை காயுது, வேலை ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கடையில் ஆள் இல்லை. க்ளீனாக இருக்கா, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இவர் தான் நான் மாஸ்டர். இன்னும் ஒரு 2 நாளில் வேலையை நிப்பாட்டிடுவான். இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் பாகிஸ்தான் போகிறான், ஊருக்கு போகிறான் ஃபேமிலியை பார்க்க. இவன் தம்பி பூச்சவங்கள அந்த கடையில் வேலை பார்க்குறான் நான் மாஸ்டரா. இங்கே வந்து இவன் தான் வேலை பழக்கி விட்டான். இந்த பெல் அமுக்கினா தான் அவன் வருவான். கார்டு போட வந்திருக்கிறேன். ஓகே தேங்க்யூ. இதெல்லாம் காருக்கு உண்டான கீ செயின்ஸ். இப்போ தான் இங்கே போலியான ஒரு அட்டை. இது வந்து உண்மையானது, இது போலி. இது இருந்துச்சுன்னா இப்போ வந்துட்டு செக்யூரிட்டி எதுவும் பண்ண முடியாது. நம்ம செக்யூரிட்டி பார்த்தாலும் பிடிக்குவான் நம்ம. ஆனால் கீழே வழியாக போகணும். இந்த பெல்லை அமுக்கினதுக்கப்புறம் தான் அவன் வந்தாங்க. உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த பெல்லை அமுக்கணும்னா கஸ்டமர் வருவார். ஓகே பாய். இந்த மலேசியா கொடி. இப்போ நம்ம திரும்ப இது வழியாக மேலே ஏறின உடனே கடை இங்கே இருக்குது. மேலே ஏறின உடனே கடை. இல்லை பார்க்கிங். இப்போ நம்ம டூப்ளிகேட் கார்டு போட்டாச்சு. இது ஒரிஜினல் கார்டு, இதே பழங்காலத்து கார்டு, பண்டாரியோடது, சமையல் மாஸ்டரோடது. இது வந்து இப்போ என்னோட டூப்ளிகேட் கார்டு. நோ ப்ராப்ளம். எனிவே ஃபாஸ்ட் கார்டுக்கு பேர் எழுதிட்டோம். கார்டுக்கு பேர் எழுதி அதில் வந்துட்டு இந்த டேப்பு வந்து ஓட்டிட்டோம். இப்போ யாருமே நம்ம கார்டை மாற்ற முடியாது. இது எல்லா ஃப்ளோருக்கும் போகக்கூடிய கார்டு. இப்போது
இது இப்போது நம்மளோட பில்டிங்கில் எந்த ஃப்ளோருக்குனாலும் இந்த கார்டு மூலமாக போகலாம். அதுதான் நம்ம பேர் ரகு. டன் 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 டன். ஓ, இந்த கார்டு வந்து லிஃப்ட் கார்டு. இந்த கார்டு வந்து என்னோடய லிஃப்ட் கார்டு. இந்த கார்டு வந்துட்டு ஆர்டர் எடுக்கிற கார்டு. ஆர்டர் எடுக்கிறதுக்கு ரெண்டுத்துலேயும் பேர் எழுதியிருக்கேன். இதை வச்சு இதில் தொட்டோம்னா இது ஓப்பன் ஆகும். அப்புறம் டேபிள் நம்பரு, கார்டு, டோக்கன் நம்பர் அதுலேருந்து வச்சு போட்டு அப்புறம் உள்ளே போய் எந்த மாஸ்டருக்கு அந்தந்த ஃபைல் இருக்கும் அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணணும். டீ போடுறேன். ऑरेंज जूस पिएगा? இது வந்து மலேசியாவில் ஒரு தமிழ் அக்கா. நான் அன்றைக்கி ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு காஃபி கொடுக்குறேன், ஐஸ் டீ வந்து கொடுக்குறேன்ட்டு மேலே போனோம் பார்த்தீங்களா ஒரு மெடிக்கலுக்கு. அப்போ போகும்போது ஒரு இடத்த காமிச்ச பாருங்க, ஒரு பிரிண்டிங் ஷாப். இது ஒரு தமிழ் அக்காவோட கடை அப்படி சொன்னோம்ல, அந்த கடைக்குள்ள தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இது பாருங்கள், இது மலேசியாவில் வாழக்கூடியவங்களோட தமிழ் ஆள் கடை. எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம், இதுக்கு பக்கத்தில் ஒரு முடி வெட்டுற கடை இருக்குது. நான் முடி வெட்ட வந்திருக்கிறேன். ஓகே, முடி வெட்டியாச்சு, சாப்பாடு எடுத்துகிட்டு இப்போது நாம் ரூமுக்கு போக போகிறோம். நம்மளோட டூப்ளிகேட் கார்டை வச்சு ஃபஸ்ட்டு டைமாக டூப்ளிகேட் கார்டு நல்லா வேலை செஞ்சுது. இப்போ வந்துட்டு குளிச்சுட்டு உட்காந்து ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் சுவிட்ச் பொழுதையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் அதோட ஜாயின் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணணும். நாளைக்கு வந்து அப்லோட் ஆகிற மாதிரி. ஓகே, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்தில் லைவ். இந்திய நேரப்படி 5:30 மணிக்கு தினசரி லைவ் நேரம். இன்னும் 10 நிமிஷத்தில் ஆக போகுது. மலேசியா நேரப்படி நைட்டு 8 மணிக்கு. நண்பர்களே, லைவ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னுடைய லைவுக்கு நிறைய பேர் புதுசாக வராங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல முறையிலையும் பேசுகிறாங்க. பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னுடைய நாட்கள் போக போக அழகாகிட்டே போகுது. ஓகே நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் நான் குடியில்லாமல் கடந்திருக்கேன். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஓகேயா? நீங்களும் அதே போல் இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க ப்ளீஸ். ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. பாய் பாய் பாய்.